வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம இன்ஸ்கர்ட் எப்படி ஸ்டிச் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். இன்ஸ்கர்ட்டுக்கு வந்து தேவையான அளவுன்னு பார்த்தீங்கன்னா ஹிப் சர்கம்ஃபரன்ஸும் லென்த்தும் தேவையான அளவு. இப்போ லென்த்து நம்ம வந்து எப்படி எடுத்துக்கணும்னா, இப்போ இன்ஸ்கர்ட் வந்து எந்த இடத்துட்டு நம்ம போட போகிறோமோ அதில் இருந்துட்டு ஃப்ளோர் வரைக்கும் எடுத்துப்போம், வெயிஸ்ட் டு ஃப்ளோர். இப்போ ஹிப் சர்கம்ஃபரன்ஸ் எப்படி எடுக்கணும்னா, இன்ஸ்கர்ட் எந்த இடத்துல கட்டுறோமோ அதுக்கு கீழே இருக்கிற பெரிய பார்ட் எதுவோ அதை தான் நம்ம வந்து ஹிப் சர்கம்ஃபரன்ஸாக எடுத்துப்போம். இப்போ இது பார்த்தீங்கன்னா, இந்த இன்ஸ்கர்ட் வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு வந்து 2.5 மீட்டர் வந்து மெட்டீரியல் தேவைப்படும். காட்டன், பாப்லின் அது மாதிரி நம்ம வந்து மெட்டீரியல் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வந்துட்டு பாப்லின் மெட்டீரியல் வந்து எடுத்துருக்கோம். இப்போ இதுக்கு பார்த்தீங்கன்னா மெட்டீரியலை நம்ம வந்து ஃபஸ்ட்டு 2ஆக மடிச்சுட்டு அதுக்கப்புறம் 4ஆக மடிச்சிருக்கோம். 4 லேயர் வந்து மெட்டீரியல் இருக்குது. இது வந்து ரொம்ப முக்கியமான பார்ட்டு. 1 2 3 4 லேயர் வந்து மெட்டீரியல் இருக்கு. ஆன் ஃபோல்ட் வந்து நம்ம சைடு இருக்கிற மாதிரி வச்சுக்கோம். இப்போ இந்த ஹைட், இந்த நீளம் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா ஹைட் வந்து நம்ம வந்து உங்களுக்கு வந்து இப்போ என்ன அளவு வருதோ அதை விட நம்ம வந்து 2 இன்ச் வந்து கம்மியாக எடுத்துக்கணும். எதுக்காக 2 இன்ச் வந்து நம்ம அளவு வந்து ஹைட்டை வந்து கம்மி பண்ணிக்கிறோம்னா, பெல்ட் வந்து நம்மளுக்கு 2 இன்ச் வந்துடும் அப்படிங்கிறதுக்காக 2 இன்ச் வந்து கம்மி பண்ணிக்கிறோம். உங்களுக்கு வந்து இப்போ வெயிஸ்ட்லேருந்து நீங்கள் போட போகிற இடத்துலேருந்து ஃப்ளோர் வரைக்கும் 38 இன்ச் வருது ஹைட்டுன்னா, நீங்கள் வந்து 36 எடுத்துக்கணும். பெல்ட் வந்து நம்மளுக்கு 2 இன்ச் ரெடி ஆகுது. இப்போ நம்ம மடித்து வச்சது வந்து எந்த அளவுக்கு நம்ம வந்து எப்படி மெஷர் பண்ணிக்கணும்னா, இப்போ வந்து உங்களுக்கு 40 இன்ச் அந்த ஹிப்போட அளவு இருக்குது அப்படின்னா, எக்ஸ்ட்ராவாக ப்ளஸ் வந்து ஒரு 2 இன்ச் எடுத்துக்கணும். 40 + 2 வந்து 42 இன்ச் எடுத்துக்கணும். இப்போ நம்ம மடித்து வச்சது வந்து எந்த அளவு வரணும்னா, 42 இருக்குன்னா அதில் வந்து /2 21 இன்ச்சு. இது நம்மளோட அளவை விட பாதி அளவு இருக்கிற மாதிரி எடுத்து. இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா 38 இன்ச்சு + 2 இன்ச்சு, நான் வந்து 40 இன்ச் எடுத்திருக்கேன். 40ங்கும் போது இப்போ இதில் வந்து நான் வந்து 20 இன்ச்சு, இந்த மடித்தது வந்து 20 இன்ச்சில் எடுத்து வச்சுருக்கேன். இது மாதிரி தான் நம்ம வந்து மெட்டீரியலை ஃபோல்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். அடுத்தது நம்ம வந்து எப்படி வந்து ஃபார்முலாவோட போட்டு கட் பண்ணலாம் அப்படிங்கிறத. இப்போ ஃபார்முலா பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஹிப் சர்கம்ஃபரன்ஸ் /6 - 1 இன்ச். அதில் உங்களுக்கு என்ன அளவு வருதோ அதுதான் நம்ம வந்து ஃபார்முலாவாக எடுத்துப்போம். இப்போ நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா 6 இன்ச் வருது, மேலேயும் 6 இன்ச், இந்த சைட்லையும் பார்த்தீங்கன்னாலும் இதுக்கு இந்த ஆப்போசிட் சைட்லையும் 6 இன்ச் வச்சுக்கிறோம். மேலேயும் 6 இன்ச், கீழேயும் 6 இன்ச் மார்க் பண்ணதும் பார்த்தீங்கன்னா, மேலே வந்து நம்ம வந்து ஹிப்பு போடுற இடத்துட்டு வரும். இந்த ஸ்லாண்டிங் கோடு போக இந்த சைடில் இருக்கிறதும் இந்த சைடில் இருக்கிறதும் கீழே வந்துடும். இது வந்து மேலே ஹிப்பு கிட்ட வரும். மார்க் பண்ணிட்டு இது வந்து ஸ்லாண்டிங்காக ஒரு கோடு. இந்த பார்ட் நம்மளுக்கு வந்து 2 கீழே வரும். இது வந்து சின்னதாக ஃப்ரெஞ்ச் கர்வ் வச்சு நல்லா கையாட கூட நம்ம வந்து ஒரு ஷேப் மாதிரி கொடுத்துக்கலாம். இப்போ நம்ம வந்து மெட்டீரியலை கட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த லைனில் ஃபுல்லாக கட் பண்ணிக்கிட்டு, அடுத்தது நம்ம மெட்டீரியல் மடித்தது பார்த்தா இந்த பக்கம் வந்து நம்மளுக்கு ஆன் ஃபோல்டு இருக்கும். இந்த ஆன் ஃபோல்டையும் ஒரு பக்கம் கட் பண்ணிக்கலாம். நம்ம இப்போ கட் பண்ணி இந்த மெட்டீரியல் எடுத்தோம். இந்த ஆன் ஃபோல்டையும் கட் பண்ணிக்கலாம். நம்ம இப்போ கட் பண்ணிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா 4 லேயர். இந்த ஒரு பக்கம் வந்து நம்மளுக்கு ஆன் ஃபோல்டில் இருக்கும். இப்போ நம்ம அடுத்தது இந்த வளைவுலேருந்து கட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து கட் பண்ணிட்டோம். இந்த பார்ட் பார்த்தீங்கன்னா இது வந்து இப்படி ஆன் ஃபோல்டில் இருக்கும். இது வந்து நம்மளுக்கு 2 லேயர். இது வந்து நம்மளுக்கு ஃப்ரண்ட்டில் வரும். ஃப்ரண்ட் சைடில் வர சென்டர் பேனல், இது வந்து பேக் சைடில் வர சென்டர் பேனல். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கீழே இந்த சின்ன அளவாக இருக்கிறது தான் ஹிப்பு. அதே மாதிரி இந்த பார்ட்லையும் இந்த சின்ன அளவு தான் ஹிப்பு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இப்படி மேலே வந்து ரெண்டுத்தையும் வச்சு இது மாதிரி வச்சு தான் நம்ம வந்து ஜாயின் பண்ணிப்போம்.
இப்போ நம்ம வந்து 3 லேயர் வச்சிருக்கோம். இது வந்து ஃப்ரண்ட் சைடுக்கானது. இதே மாதிரி தான் பேக் சைடுக்கும் இருக்கும். இது வந்து சென்டர் பேனல், இது ரெண்டும் சைட் பேனல். இந்த மெட்டீரியலை தான் நம்ம வந்து ஜாயின் பண்ண போறோம். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்ல பக்கம் ரைட் சைடு மேல ரைட் சைடு வச்சு நம்ம அப்படியே ஜாயின் பண்ணுவோம். இப்படியே ஒரு 1/2 இன்ச்ல அப்படியே ஸ்டிச் பண்ணி வந்துடும். அதே மாதிரி இந்த பக்கம் ரைட் சைடு வச்சு நம்ம அப்படியே ஜாயின் பண்ணுவோம். இப்படியே ஒரு 1/2 இன்ச்ல அப்படியே ஸ்டிச் பண்ணி வந்துடும். இப்போ நம்ம வந்து இன்ஸ்கர்ட்டுக்கு இந்த 3 பேனலும் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட் சைடு உள்ளது இதுதான் சென்டர் பேனல். இது பார்த்தீங்கன்னா சைட் பேனல். இது வந்து ரைட் சைடு, இந்த சைட் பேனலும் ரைட் சைடு, ரெண்டும் ரைட் சைடு ஃபேஸ் பண்ணுற மாதிரி வச்சுட்டு 1/2 இன்ச் டிஸ்டன்ஸில் தச்சு வந்துடுவோம். நம்ம இப்போ வந்து ஒரு பக்கம் தச்சிட்டோம். இப்போ ஓப்பன் பண்ணோன்னா பார்த்தா இதுதான். இப்போ நம்ம வந்து இந்த சைட் பேனல் தச்சிட்டோம். மேலே பார்த்தீங்கன்னா ஒரு டாப் ஸ்டிச் அப்படியே போட்டு வந்துடலாம். கொஞ்சம் நம்மளுக்கு அந்த ஸ்டிச் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும். நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சைட் பேனல் தச்சு மேலே வந்து டாப் ஸ்டிச்சுமே போட்டுட்டோம். அதே மாதிரியே இந்த சைடும் போட்டு, இதுவும் ரைட் சைடு ஃபேஸ் பண்ணியே இந்த பேனல் வச்சு 1/2 இன்ச் டிஸ்டன்ஸில் அப்படியே தச்சு வந்துடும். நம்ம இப்போ இந்த சைடுமே தச்சிட்டோம். மேலே அதே முன்னாடி போட்ட மாதிரியே மேலே டாப் ஸ்டிச் எடுப்போம். நம்ம இப்போ வந்து மேலே டாப் ஸ்டிச்சுமே போட்டுட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் சைடோட இந்த 3 பேனலுமே ஜாயின் பண்ணிட்டோம். இதே மாதிரியே பேக் சைடும் 3 பேனல் ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து 3 பேனலுமே தச்சிட்டோம். இப்போ இது வந்து ஃப்ரண்ட் சைடில் வந்து உங்களுக்கு ஹிப் டைட்டாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம வந்து இது மாதிரி ஒரு டாட் எடுத்துக்கலாம். அது பார்த்தீங்கன்னா இந்த சென்டர் பேனல்லேருந்து 2 இன்ச் டிஸ்டன்ஸில் 1 இன்ச் இருக்கிற மாதிரி நம்ம வந்து ஒரு டாட் எடுத்துருக்குறோம். இது வந்து 7 இன்ச் ஹைட். அதே மாதிரியே இந்த பக்கமும் பார்த்தீங்கன்னாலும் சென்டர் பேனலில் 2 இன்ச் கேப்பில் 7 இன்ச் நீளம் இருக்கிற மாதிரி 1 இன்ச் அகலம் இருக்கிற மாதிரில டாட் வரைஞ்சிருக்கோம். இது 2 டாட்டையும் நம்ம வந்து பிடிச்சிக்கலாம். இதே மாதிரியே பேக் சைடும் நம்ம வந்து டாட் பிடிச்சிக்கலாம். அப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஹிப் வந்து நல்லா டைட்டாக இருக்கும், நல்லா ஃபிட்டிங்காகவும் இருக்கும் நம்மளுக்கு இன்ஸ்கர்ட். இப்போ நம்ம வந்து டாட் பிடிச்சிக்கலாம். நம்ம இப்போ வந்து ஒரு டாட் எடுத்துட்டோம். அதே மாதிரி இந்த பக்கம் டாட். நம்ம இப்போ வந்து ஃப்ரண்ட் சைடுக்கு டாட் பிடிச்சிட்டோம். இது ஒரு 2 டாட்டுங்க. இதே மாதிரியே நம்ம பேக் சைடுக்கும் டாட் பிடிச்சிக்கலாம். நம்ம இப்போ வந்து ஃப்ரண்ட் சைடையும் பேக் சைடையும் ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ ஃப்ரண்ட் சைடு மேலே, இது பேக் சைடு வச்சுக்கலாம். ரெண்டும் ரைட் சைடு மெட்டீரியல் ஃபேஸ் பண்ணி இருக்கிற மாதிரி வச்சு தச்சுக்கலாம். 1/2 இன்ச் வச்சு அப்படி தச்சுக்கலாம். நம்ம இப்போ வந்து ஃப்ரண்ட் சைடும் பேக் சைடுமே வச்சு ஜாயின் பண்ணிட்டோம். இதையும் இப்படி ஓப்பன் பண்ணிட்டு நல்ல பக்கம் மேலே டாப் ஸ்டிச் போட்டுக்கலாம். இப்போ இன்ஸ்கர்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் சைடு பேக் சைடு எல்லாமே ஜாயின் பண்ணிட்டோம். மேலே வந்து அந்த பெல்ட் தான் இப்போ வந்து நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். இந்த பெல்ட் பார்த்தீங்கன்னா இந்த பெல்ட்டோட விட்த்து வந்து ஒரு 4 இன்ச் இருக்கிற மாதிரி எடுத்துருக்கோம். இதோட அளவு பார்த்தீங்கன்னா ரெடி அளவு 2 இன்ச் ஆகிடும் நம்மளுக்கு ஸ்டிச் பண்ணி முடிச்சோன்னா. இந்த நீளம் எவ்வளோ தூரம் இருக்கோ, நம்மளோட ஹிப் அந்த நீளம் எவ்வளோ தூரம் இருக்கோ அந்த நீளத்தை விட 2 இன்ச் அதிகமாக எடுத்துங்க. நம்ம ஸ்டிச் பண்ணிவிட்டு கரெக்டாக கட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி தான் இந்த ஸ்ட்ரிப் நான் எடுத்திருக்கேன். வச்சு நல்ல பக்கம் மேலே வச்சு தைச்சிக்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த பெல்ட்டும் நல்ல பக்கம், நம்மளோட இன்ஸ்கர்ட்டோட மெட்டீரியலும் நல்ல பக்கம்.
ஒரு 1/2 இன்ச் இருக்கிற மாதிரி அப்படியே தைச்சி வந்துடலாம். நம்ம இப்போ வந்து பெல்ட்டை தைச்சிட்டோம். இந்த மீதம் இருக்கிறத அப்படியே கட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அடுத்தது பார்த்தா இந்த ஓரத்தில் இப்படி மடிச்சுட்டு இதில் ஒரு 3 இன்ச் அளவுக்கு வச்சுங்க. இந்த இடத்துல இருந்துச்சு இந்த சைடில் வந்து நம்மளுக்கு எவ்வளோ தூரம் ஓப்பன் வேணுமோ அந்த அளவுக்கு வச்சுட்டு அப்படியே ஒரு ஸ்டிச் போட்டுடலாம். இதே மாதிரியே நம்ம அந்த அடுத்த சைடையும் தைச்சிக்கலாம். நம்ம இப்போ வந்து இந்த எட்ஜ் தைச்சிட்டோம். இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா சின்னதாக இப்படி ஒரு மடிப்பு. இந்த மெட்டீரியல் தைச்சது வந்து இப்படி உள்பக்கமாக வச்சு அப்படியே இந்த எட்ஜில் தையல் போட்டுருந்தோம். இப்போ நம்ம வந்து பெல்ட்டை தைச்சிட்டோம். அடுத்தது சைட் ஜாயினிங் தான் பண்ணணும். நம்ம வந்து பெல்ட் தைச்சிட்டோம். கீழே பார்த்தீங்கன்னா இந்த கீழே இருக்கிறத பாட்டம் லைனை சின்னதாக ஒரு மடிப்பு மடிச்சுட்டு 1/2 இன்ச்சு நம்மளுக்கு அளவு இருக்கிற மாதிரி ஃபுல்லாகவே தைச்சி வந்துடலாம். அப்படி இல்லை நீங்கள் வந்து ஸ்கேலப் டிசைன் கொடுக்குறதா இருந்தால் கூட கொடுத்துக்கலாம். நம்ம வந்துட்டு இப்போ கீழே தைச்சிட்டோம். இப்போ அடுத்தது வந்து சைட் ஜாயினிங் பண்ணிக்கலாம். நம்ம இப்போ வந்து ராங் சைடு எடுத்துக்கிட்டு சைட் ஜாயினிங் பண்ணிக்கலாம். கீழே இருந்துட்டு 1 இன்ச் இருக்கிற மாதிரி மார்க் பண்ணிட்டு எடுத்து வச்சோம். நம்ம இப்போ வந்து சைட் ஜாயினிங்கே பண்ணிட்டோம். இப்போ நம்ம வந்து 6 பேனல் இன்ஸ்கர்ட் வந்து ஃபினிஷ் பண்ணிட்டோம். எப்படி கட் பண்ணி ஸ்டிச் பண்ணலாங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்ப்போம். இவ்வளோ நேரம் இந்த வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. நம்ம வீக்லி அப்லோட் பண்ணுற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் வரணும்னா நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. ஏதாவது டவுட் இருந்ததுன்னா எப்பொழுதும் போல் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. அடுத்தடுத்த வீடியோவில் நான் கிளியர் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச்.